ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உட்கள் யானைக்கும் பானைக்கும் தமிழ் பாடம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, என் மகனுக்கு திருமணம் வச்சுக்கிறேன். அதுக்கு ஊர்வலம் உங்கள் யானை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அதிக என்ன தரேன். சரி, ஊர்வலம் நல்லா முடிஞ்சு வணிகரிடம் வச்சு யானை கொடுத்துடலாம். யானைக்கு என்னாச்சுன்னு தெரியும். யானை இறந்து விட்டது. ஐயா, மன்னித்திடுங்க, உங்கள் யானை இறந்து விட்டது. என்னது, யானை இறந்து விட்டதா? எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் பணம் நான் கொடுத்து விடுகிறேன். இல்ல எனக்கு என் யானை தான் வேணும். ஐயா, எப்படி இறந்தது வரும்? அதெல்லாம் முடியாது. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க. அதெல்லாம் இறந்து போன யானை எப்படி வராது? அதெல்லாம் முடியாது. அது என் தேவை நஷ்டம் என்ன தரேன். அதெல்லாம் முடியாது. என்னோட யானை தான் வேணும். ஐயோ, என்னடா இப்படி. ஐயா வணக்கம். வணக்கம். யானை ஊர்வலம் தாட்சியில இறந்து விட்டது. அதுக்கு தேவையான நஷ்டம் நான் தருகிறேன்னு சொல்ல அவருக்கு. அவர் அந்த யானை வேணும், யானை கேட்கிறார். இதுக்கு நீங்க தான் முடிவு சொல்ல வேண்டும். அப்படியா? வருத்தமும் வருத்தமாக தான் இருக்கு. அவர் வருத்தம் இது கஷ்டமாக தான் இருக்கு. சரி, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். என்னங்க ஐயா யோசனை? நாளைக்கு வணிகரை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லு. நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். அப்படியே செய்யுங்க ஐயா. ஐயா, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு தேவையானதை நான் தரேன். அப்படியா? சரி, நான் வரேன். ஐயா ஐயா, யாராச்சும் யாருமே இல்லை. சரி, நம்ம கல் திறந்து போவோம். ஐயா, என் பானையை வளர்த்துட்டு வடிங்க, என்ன இப்படி பண்ணி விட்டுருக்கீங்க? நான் கதவை தட்டினேன், யாரும் தட்டினாலும் கதவை திறந்தேன்னு உடனே அதை நான் ரொம்ப காலமாக வைத்திருந்தேன். எனக்கு தெரியாது, எனக்கு என் பானை வேணும். அது எப்படி? அது எனக்கு தெரியாது. எனக்கு அதே பானை வேணும். ஐயா, இந்த வணிகர் பானையை உடைச்சு விட்டாரு. கேட்டா தர மாட்டாரு. என்ன வணிகரே? ஐயா, நான் தவறாக உடைச்சு விட்டேன். அதே மாதிரி தான் உங்க யானை தவறா இறந்து போன யானை எப்படி கிடைக்கும்? அதனால அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கணும். அதுவும் சரிதான் ஐயா. சரி ஐயா, வழியில இதை வச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. சரிங்க ஐயா, அப்படியே ஆகணும். நன்றி நன்றி நன்றி. உடைந்து போன பானை மீண்டும் கிடைக்காது, இறந்து போன யானை மீண்டும் கிடைக்காது. திரும்ப பெற முடியாத பொருளுக்கு நாம போட்டி போடக்கூடாது, விட்டு கொடுத்து வாழ வேண்டும். மாணவர்களே, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் விட்டு கொடுத்து வாழணும். நல்ல ஒற்றுமையோட இருக்கணும். நல்ல நன்றி நன்றி.